ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டையை வச்சு ஒரு முட்டை சால்னா குக்கர்ல 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1/4 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 5 to 6 முந்திரி பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு கை நிறைய கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலாவை அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது கூடயே 2 டம்ளர் தண்ணியை தாராளமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சால்னா சீக்கிரமா கெட்டி ஆயிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சால்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ உடைச்சு வச்சிருக்க முட்டைய சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டையை அதுல சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துல சால்னா ரெடி. இப்ப பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. பாய்.